ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் நாம் சிந்திப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதமான அந்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, என் பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை உங்கள் பரலோக தகப்பனாகிய நான் அறிந்திருக்கிறேன். என்ன சாப்பிட போறோம், எதை உடுத்த போகிறோம், நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன், இப்படி ஒரு நாளை நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். நீங்க எல்லாரும் அவைகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள் அல்லவா? காட்டு புஷ்பங்கள் எல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. அவைகளை உடுத்துவிக்கிறவர் உங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி உதாரணங்கள் எல்லாம் சொல்லி நம்மளை தேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு உற்சாகப்படுத்துறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்க தேவைகளை குறித்து நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஆனா நம்ம பிரச்சனையே என்னதான், நம்ம தேவைகளை குறித்து நம்ம கவலைப்படுறதா நம்ம ப்ராப்ளம். எப்பவுமே பாருங்க, வசனம் என்ன சொல்லுதோ அதற்கு எதிர்மறையா செயல்படுவதற்கு தான் பிசாசு என்ன செஞ்சுட்டே இருப்பான், தூண்டிட்டே இருப்பான். இதை புசித்தால் நீ புசிக்கிற நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா சாத்தான் சொல்றான், நீ இதை புசிக்கிற நாளில் சாவதில்லை அப்படின்றான். அல்லேலூயா. ஆண்டவர் எதை செய்ய சொல்றாரோ அதை இவன் செய்யக்கூடாதும்மா. ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுன்றாரோ அவன் இதை செய்யி அப்படிமா. இப்போ நமக்கு ஆண்டவர் என்ன செய்யக்கூடாதுன்றாரு, கவலைப்படக்கூடாதுன்றார். ஆனால் நமக்குள்ள ஒரு கவலையா ரெண்டு கவலையா 1000 கவலை எனக்கு இருக்கு பாஸ்டர். அப்படிதான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இருந்துட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்றார், உங்கள் பரமபிதா, உங்கள் பரலோக தகப்பன் இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று அறிந்திருக்கிறார். உலக பிரகாரமா நம்மலாம் பெற்றோர்களாக இருக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு தெரியுமா தெரியாது? தெரியுமா தெரியாது? தெரியும். இப்போ என்ன சீசன், நம்ம பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு பள்ளிக்கூடத்துக்கு என்ன செய்யணும், இந்த கல்வி ஆண்டுக்கு அனுப்பணும். அப்போ அந்த கல்வி ஆண்டிற்கு தேவையான பணங்கள், அல்லேலூயா, அது ரொம்ப அவசியமான தேவை. இது சொல்லாமலே நமக்கு என்ன செய்யும், தெரியும். உங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னு யாராவது சொல்லி தான் எனக்கு ஞாபகம் வந்ததுன்னு எந்த பெற்றோராவது நம்ம இருந்திருக்கோமா? இல்லை. ஃபீஸ் கட்டுறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்றோம். அப்போ உலக பிரகாரமாய் தகப்பனா தாயா இருக்கிற நாம எவ்வளோ பிளான் பண்ணி நம்முடைய பிள்ளைகளின் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு நாம் தீவிரம் காண்பிக்கிறோம். யாராவது உங்க பிள்ளை அப்பத்தை கேட்டால் அவன் தின்பதற்கு நீ கல்ல கொடுப்பியா? ஆண்டவர் கேட்கிறார். உன் பிள்ளை சாப்பிட்றதுக்கு மீன் கேட்டா அந்த பிள்ளைக்கு பாம்பை நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். இதை யாராவது செய்வோமா? நம்ம பிள்ளை 1 கேட்டா 2 வாங்கி கொடுப்போம். நம்ம பிள்ளைகள் ஆசைப்படுறது ஒருவேளை தரம் குறைஞ்சதா இருக்கும், சில நேரத்தில் லோக்கல்ல உள்ளதா இருக்கும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இது வேண்டாம், நான் இதை காட்டிலும் பெஸ்டா உனக்கு என்ன செய்யறேன், வாங்கி தரேன். நான் வாங்கி தர்றது இங்க இல்லை, ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வரும்போது உனக்கு வேண்டியதை நான் என்ன செய்கிறேன், வாங்கி தரேன். அப்போ பாருங்க, நாம் நம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் போது அது என்ன தேவை என்பதை அறிந்து மாத்திரமல்ல, அது தரமா இருக்கணும்னு நம்ம ட்ரை பண்றோம். அல்லேலூயா. அது நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறந்ததாய் இருக்க வேண்டும் என்றும் நாம் என்ன செய்கிறோம், முயற்சி செய்கிறோம். அதை போலதான் ஆண்டவர் பாருங்க, இந்த மாதம் உங்களுக்கு இது எல்லாம் தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறேன்னு சொல்றார். அதனால கவலைப்படுறத ஸ்டாப் பண்ணும். தேவையில்லாம கவலைப்பட்டு உங்க சரீரம் பலவீனம் அடைகிறதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. தேவையில்லாம கவலைப்பட்டு மன அழுத்தத்திற்கு உள்ள நீங்க என்ன செய்யாதீங்க, கடந்து போகாதீர்கள். தேவையில்லாம கவலைப்பட்டு வீணா டென்ஷன் ஆகாதீங்க. அல்லேலூயா. காரணமே இல்லாம சிலர் கத்துவாங்க, பார்த்திருக்கீங்களா? அல்லேலூயா. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, அழுத்தம், கவலையினால ஏற்பட்ட அழுத்தம். 1 by 1 உள்ள இருந்துட்டே இருக்கிறதுனால தான் திடீர்னு அது என்ன செஞ்சிருது, வெடிச்சிருது. அப்ப இந்த மாதம்
அல்லேலூயா. கவலை இல்லாத மாதம், டென்ஷன் ஃப்ரீ மந்த். அல்லேலூயா. எவ்வளவு தேவையா இருந்தாலும் என் தேவன் எனக்கு இது தேவைன்னு அறிந்திருக்கிறார்னா என்ன அர்த்தம்? அதை அவர் சந்திப்பார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார்னா ஆண்டவர் சொல்ல வருகிற ஒரு காரியம் என்ன? அந்த ஆகாயத்து பறவைகளுடைய தேவைகளை அறிந்து நான் போஷிக்கிறேன், காட்டு புஷ்பங்களை நான் உடுத்து வைக்கிறேன், அதுக்கு நான் ப்ரொவைட் பண்றேன் தேவையானது எல்லாத்தையும். அதை போல whatever you need I will provide you. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தருவேன். ஏசப்பா சமூகத்தில் 3 நாட்கள் அமர்ந்திருந்து வார்த்தையை கேட்டுட்டே இருக்காங்க. அது வனாந்தரமான ஒரு இடம். இப்போ அவர்களை அனுப்பினால் அவர்கள் வழியில் என்ன செய்வாங்க? சோர்ந்து போவார்கள். இதை அறிந்து, அல்லேலூயா, இப்போ சாப்பிட்றதுக்கு அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை, அவங்க பக்கத்தில் போய் சாப்பாடு வாங்குறதுக்கும் எந்த இடமும் இல்லை. அதே நேரத்தில் இவர்கள் இவ்வளோ நாள் அமர்ந்திருந்து இப்போ திரும்ப தங்களுடைய இருப்பிடங்களுக்கு சந்தோஷமாக இப்போ போக முடியாது, உற்சாகமாக போக முடியாது, சோர்ந்து போயிடுவாங்கங்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. உங்களிடத்தில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டால் நம்ம ஆட்கள் லஞ்ச் பேக்கெல்லாம் காட்டுறான். ஆமாம், முதல் நாள்ல எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சு? காலி பண்ணியாச்சு. நீங்கள் 3 நாள் மீட்டிங் முதல்ல என்ன செய்யல? சொல்லலை. ஜீசஸோட மீட்டிங் என்ன கிடையாது? டைமே கிடையாது. எப்போ ஆரம்பிக்கும் எப்போ முடியும் எந்த டைமும் கிடையாது. அல்லேலூயா. அவர் உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு? பேசிட்டே இருக்கிறார். எனக்கு தெரியல இன்டர்வெல்லாம் விட்டாரான்னு தெரியல. ஆமே. லஞ்ச் பிரேக்லாம் இருந்துதான் தெரியல, டீ பிரேக்லாம் இருந்துதான் தெரியல. அல்லேலூயா. அந்த நாட்களில் நாம் இப்படி ஆலயங்களில் உட்கார்ந்து வசனம் கேட்பது போல இல்லை. அவர் ஒரு மலை மேலே ஒரு பாறையில் உட்கார்ந்தாருன்னா அவங்கவுங்க அங்கங்கே என்ன செஞ்சுருப்பாங்க? உட்கார்ந்துருப்பாங்க. நாங்கள் இந்த பெரிய பெரிய தேவனுடைய மனிதர்கள் வருகிற இடங்களில் அவங்க மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுற இடம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கிரவுண்டாக இருக்கும். அங்கெல்லாம் நமக்கு தார்பாயெல்லாம் என்ன செய்ய முடியாது? விரிக்க முடியாது. பாயெல்லாம் என்ன செய்ய முடியாது? விரிக்க முடியாது. அதனால் மீட்டிங் அட்டன் பண்ண போகிறவங்க என்ன செய்வாங்க? பெட்ஷீட்டு ஏதாவது என்ன செய்வாங்க? கொண்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக உட்காந்து அந்த வார்த்தையை கேட்குறதுக்கு அவங்களே என்ன செய்வாங்க? இதை மாதிரி தான் அன்னைக்கு இருந்திருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் இப்போ 3 days எங்கேயுமே போகாமல் ஜனங்கள் எல்லாரும் இயேசுவின் அருகில் அமர்ந்திருந்து அவர் போதித்த வார்த்தைகளை பொறுமையாக கேட்டுட்டாங்க. இப்போ கூட்டம் முடிஞ்சிட்டு இப்போ இயேசு அவர்களுக்காக பரிதபிக்கிறார். இவங்க கையிலையும் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, இவங்க வாங்கி சாப்பிட்றதுக்கு இப்போ வழி இல்லை, இவங்க கடந்து போக வேண்டிய தூரமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஆகவே இவர்கள் வழியில் என்ன செய்வாங்க? சோர்ந்து போவார்களே. இந்த எண்ணம் இயேசுவை அற்புதம் செய்ய வைத்தது. ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இந்த தேவை சந்திக்கப்படலைன்னா நீங்க சோர்ந்து போவீர்கள். இந்த தேவை சந்திக்கப்படலைன்னா உங்க விசுவாசம் குறைஞ்சிரும். இந்த தேவை சந்திக்கப்படலைன்னா உங்க விசுவாச ஓட்டம் கொஞ்சம் என்ன செய்யும்? தாமதமாகும்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ஆகவே உங்க விசுவாச பிரயாணம் தடைபடாதபடிக்கு, உங்களுடைய நம்பிக்கை குறைவடையாதபடிக்கு, ஆண்டவர் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு தளராதபடிக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் இன்னது தேவை என்பதை அறிந்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். கையில் கிடைச்சது 5 அப்பம் 2 மீன் தான். ஆனால் கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். திருப்தியாக சாப்பிட்டாங்க 5000 புருஷர்கள். மீதம் 12 கூட சரித்திரம் சொல்லுது சுமார் 25000 பேர் சாப்பிட்டுக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு என்ன தேவைங்கிறத அறிந்து உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயம் ஒரு அற்புதம் செய்யும் போது தேவையும் சந்திக்கப்படும், மீதமும் உண்டாயிருக்கும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆண்டவருக்கு தெரியும். சிலருக்கு தெரியாது நமக்கு என்ன தேவைன்னு. அண்ணாளுக்கு தேவை ஒரு குழந்தை. ஆனால் பாருங்க, எல்கானா போய் அன்பா பேசுறார். அண்ணாலே, நீ ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? உனக்கு பாரு, நான் 2 பங்கு கொடுத்துருக்கேன். நீ 10 குமாரர்கள் உனக்கு இருந்தாலும் நான் அதற்கு ஈக்குவல் ஆகணும். அதுக்கு மேலதான் நான் உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மாட்ட அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? ஆசையா பேசுறார். ஆமென் சொல்லுங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு இந்த ஆசை வார்த்தைகள் திருப்தி என்ன செய்யல? தரல. அந்த எல்கானாவின் அன்பு இந்த அண்ணாளுக்கு போதுமானதா? இல்ல. கணவர் தான், உண்மையா தான் அவர் நேசிக்கிறார். அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான். அண்ணால திருப்திப்படுத்துறதுக்காக சும்மா ஏதோ வார்த்தைகளை அவர் சொல்லல. அவர் சொன்னது from the heart தான். ஆமென். ஆனா அண்ணாளுக்கு அது
தேவையை சந்திக்க முடியல. அவளுக்கு கர்த்தர் ஒரு சாமுவேலை கொடுத்தார் பார்த்தீங்களா, அதுதான் ஆண்டவர். ஏன்னா அன்னாளுக்கு என்ன தேவைங்கிறத அறிந்து செயல்பட்டார். தெய்வ பிள்ளைகளை, இதை போல இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற உங்களுடைய இதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு என்ன தேவை, அந்த தேவை எல்லாவற்றையும் ஆண்டவர் அற்புதமாய் சந்திப்பார். எலியா சோர்ந்து போய் சூறைச்செடிக்கு அடியில் படுத்திருந்தான், குகையில் போய் படுத்துக்கிட்டான். இப்போ கர்த்தர் அவனை பார்த்து தட்டி எழுப்பி அவன்கிட்ட பேசிகிட்டே இருந்தார். கடைசியில் பார்த்தார், தூதன்ட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டார். டக்குன்னு அவன் போகிறான், எலியாவை தட்டி எழுப்புறான். அவன் பார்த்தா யார் நிற்கா? தூதன். எப்படி இருந்திருக்கும்? நம்ம வீட்டு கதவு திறந்தா யாரையாவது ஆளில் தான் நம்ம பார்க்கோம். என்னைக்காவது தூதர்களை பார்த்துருக்கோமா? இன்னைக்கு தான் அம்மா சொன்னாங்க, ஆராதனை அந்த கம்யூனியன் டைமில் தாவீதின் குமாரனே பாஸ்டர் பக்கத்தில் இறங்கி நிற்கிறத நினச்சிங்க. நான் பார்த்தேன். ஆரம்ப நாட்களில் எனக்கு தரிசனம் இருந்துச்சு. அது போல் ரெண்டாவது எனக்கு ஒரு தரிசனம், ஒரு வெளிச்சம் கிடைச்சது. மூணாவது இன்னைக்கு நான் பார்த்தேன்றான். ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த மாதிரி டக்குன்னு கதை திறந்தோன்னே யாராவது தூதன் வந்து, எக்ஸ்கியூஸ் மீ பாஸ்டர், உங்களுக்கு தான் அப்படின்னு இது வரைக்கும் எனக்கு யாரும் தரல. ஆனால் எலியாவுக்கு என்ன செஞ்சுருக்காங்க? கொடுத்துருங்க பாருங்க. ஒன்றுமே சொல்லலை, எழுந்திரு போஜனம் பண்ணு. அவன்பா டக்குன்னு எந்திரிச்சான், கொண்டு வரப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டான், தண்ணியை குடித்தான், திரும்ப படுத்துட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, முதல்ல என்ன தேவை அதை தான் பார்க்குறார். இப்போ நீ பஞ்ச காலத்தில் இருக்க, கேரி தாற்றங்கரையில் போய் நீ ஒளித்து கொண்டிருந்தாரு. இந்த எலியா திருமணமாகாத ஒரு ஊழியக்காரர். அல்லேலூயா. அவரை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அவர் ஆட்களோட இருந்த மாதிரி என்ன செய்யாது, இருக்காது. தனிமையில் தான் இருப்பார். சொந்தக்காரன், சொக்காரன், உறவுக்காரன், ஊருக்காரன் யாருமே அவருக்கு கிடையாது. அல்லேலூயா. அவர் மட்டும் தனி ஆளு. அவருக்கு சொந்தம்னு ஒருத்தர் உண்டுன்னா தேவன் மட்டும்தான் சொந்தம். உறவுன்னு அவருக்கு ஒன்று உண்டுன்னா தேவனோடு மட்டும்தான் அவருக்கு உறவு. என் வாக்கின்படி என்று மழையும் பெய்யாது பனியும் பெய்யாதுண்டு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் வீர வசனம் பேசிட்டாரு. அல்லேலூயா. இப்போ எங்கே போகிறது? ஆகாபும் எசபேலும் அவன் தலை எடுக்காமல் விட மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஊரெல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்ல, நீ ஒளிஞ்சிரு, நீ பாட்டு தங்கிரு. அவன் இருக்கிற இடம் யாருக்குமே நிச்சயாது. ஆண்டவரை தவிர வேற அந்த நாட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. ராஜாவிட்ட இல்லாத ஸ்பையா, அவங்கள்ட்ட இல்லாத உளவாளிகளா, அவங்க தேடாத இடமா ஒருத்தரால் நினைச்ச முடியல. ஆனால் காகங்களுக்கு தெரிஞ்சிருந்தது பாருங்க, எலியா எங்கே உட்காந்துருக்காண்டு. அல்லேலூயா. காக்காவுக்கு ஆண்டவர் அட்ரஸை கொடுத்து, இந்த சோன்சோ இந்த குறிப்பிட்ட பிளேஸில் தான் நினைச்சுக்கிறாரு, உட்கார்ந்துருக்கிறாரு. நீ சும்மா கீழே கிடக்கிறதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, எடுத்துகிட்டு போகக்கூடாது. எச்சி மிச்சத்தெல்லாம் என்ன செய்யக்கூடாது, எடுத்துகிட்டு போகக்கூடாது. சுட சுட தலல்ல சுடப்பட்ட அப்பத்தையும் இறைச்சியும் தான் நீ என் மகனுக்கு கொண்டு போகணும். இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிற உங்கள் பரமபிதா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் அப்பாவை காட்டிலும் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத இந்த தேவன் நன்கு அறிந்திருக்கிறார். உங்களை உயிருக்கு உயிராய் நேசிக்கிற உங்கள் பெற்றோர்களை காட்டிலும் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத இந்த தேவன் நன்கு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பஞ்ச காலத்தில் அந்த ஆற்றங்கரையில் உள்ள தண்ணீர் வற்றுகிற வரைக்கும் ஆண்டவர் சாப்பாடு கொடுக்கிறார். அடுத்ததும் சாரிபாத் அப்படிங்கிற ஒரு ஊரில் அவனை அனுப்பி அங்கே ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன். எதுக்கு? உனக்கு சாப்பாடு கொடுக்க. ஏன்னா உனக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியும். அவன் ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசுப்படுத்துறது கிடையாது. ஏன்னா அவன் எப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டிருந்தான்? ஒரு லெதர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தான். அல்லேலூயா. அவன் மற்றவர்களை மாதிரி ஒரு பெரிய அங்கிலாம் என்ன செய்ய மாட்டான், போட மாட்டான். அதனால ஆண்டவர் அவனுக்கு என்ன தேவையோ அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தான். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு இன்னது வேண்டும் என்பதை அறிந்து உங்களுக்கு தேவை வர்றதுக்கு முன்பதாகவே அதை ஆயத்தப்படுத்தி உங்க கையில கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அப்ப நம்முடைய சூழ்நிலைகளை அவர் பார்க்கிறார். எந்த பாதைகளிலே நாம் கடந்து போகிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இதற்கு மத்தியில் நமக்கு என்ன வேணுங்கிறதும் அவருக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை, ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக. ஆமே. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக போன உடனே அந்த ஸ்பெஷலிஸ்ட் அதுக்குன்னே படிச்சுட்டு இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு என்ன ப்ராப்ளங்கிறத உடனே டயக்னோஸ் பண்ணுறாரு, உடனே மெடிசின் எழுதுறாரு. அல்லேலூயா.
அப்போ ஒரு உலக பிரகாரமான படிப்பை படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு உடம்புல இப்படி ஒரு பாதிப்பு, அப்போ இந்த பாதிப்பினுடைய அறிகுறிகள் எல்லாம் இப்படி தான் என்ன செய்யும் இருக்கும். இந்த டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் இப்படி வந்தால் இது இதனால தான் ஏற்பட்ட பாதிப்புன்னு கண்டுபிடிச்சி அதற்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்ய முடியும்னா இந்த உடலையே படைத்த ஆண்டவர். ஆமே, நம்ம டிசைன் பண்ணப்பட்டது அவரால் தான். ஆமே, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் உண்டாக்கப்பட்டபடினால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்ப என் சரீரத்திற்கு என்ன தேவைங்கிறது அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எனக்கு என்ன வேணுங்கிறத கொடுத்தா நான் திருப்தி அடைவேனோ அதை தருகிற மாதத்தை ஆண்டவர் எனக்கு கையளித்திருக்கிறார். ஆபிரகாம் இல்லாத வெள்ளியா பொண்ணா சொல்லுங்க? ஆபிரகாம் ஆண்டவர் பேசுறாரு, தரிசனம் கொடுக்கிறாரு, வெளிப்பாடுகளை கொடுக்கிறாரு. அவன் டக்குன்னு கேட்கிறான், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, இளையசரை வேணா என்னுடைய சுதந்திரவாளியை நான் மாத்திட்டுமா அப்படின்னு கேட்குறான். ஆமேன். ஆண்டவர் இல்லப்பா, உனக்கு கர்ப்ப பிறப்பா, வாக்கு தத்தத்தின் மகனா ஈசாக்கு நான் என்ன செய்வேன், கொடுப்பேன். அது ஆண்டவர் அவனுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கிறார். வானத்து நட்சத்திரத்தை பாரு, கடற்கரை மணலெல்லாம் பாரு. ஆண்டவர் அவன்கிட்ட திரும்ப 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 அந்த வாக்கு தத்தங்களை என்ன செஞ்சுட்டே இருக்கிறார், உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்போ ஆபிரகாம்கிட்ட போய் ஒரு 100 வேலைக்காரங்களை வச்சுக்கோங்க, ஆபிரகாம் எங்கள் நாட்டில் இருக்கிற வேலைக்காரங்களாம் ரொம்ப திறமையானவங்க அப்படின்னு சொல்லி யாராவது கொடுத்தா அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாரா? இல்லை, நாங்கள் உங்களை பார்க்க வந்தால் சும்மா வரக்கூடாது, அதனால வெள்ளியும் பொண்ணும் நிறைய கொண்டு வந்திருக்கோம், இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு அவருக்கு திருப்தி உண்டாகுமா? உண்டாகாது. ஏன்னா அதெல்லாம் போதும் போதுன்னு அவர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, அவருக்கு வேண்டிய ஒரே தேவை ஒரு பிள்ளை. அல்லேலூயா. அந்த பிள்ளை அவனுக்கு கிடைச்சாதான் அவனுக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அது தேவை என்பதை யார் அறிந்திருக்கிறார்? கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் நமக்கு அது தேவைன்னு கொடுத்தாரா? அது மாதிரிதான் உங்களுக்கு அது கிடைச்சது, இது கிடைச்சது, அதுக்கு ஸ்தோத்திரம், இதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருந்தாலும் எது வேணுமோ, எது அவசியமோ, எதை நம்முடைய உள்ளம் எதிர்பார்க்கிறதோ அதை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமா ஆண்டவரை நம்ம துதிக்கிறதற்கு அது உதவியா இருக்கும். உங்கள் பரமபிதா. ஏன் தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு, நீ விசேஷமான ஒரு நபர். ஆகாயத்து பறவையே நான் போஷிக்கிறேன், அது உழைக்கிறதே கிடையாது, அது களஞ்சியத்தில் என்ன செய்கிறது, சேர்த்து வைக்கிறதே கிடையாது. அது காலையில் எந்திக்கும் போது அதுக்கு யாராவது டெலிஃபோன் பண்ணி சொல்கிறாங்களா, எக்ஸ்கியூஸ் மீ க்ரோ, இன்றைக்கி உங்களுக்கு சாப்பாடு 2வது தெருல 3வது வீட்டில் என்ன செஞ்சுருக்கு, மேலே மாடியில் வச்சுருக்காங்க. அல்லேலூயா. எக்ஸ்கியூஸ் மீ ஸ்பேரோ, நீ ரொம்ப தாகத்தால் நிறைய சுற்றி அலைஞ்சதை நான் பார்த்துட்டேன், அதனால் 3வது மாடியில் ஒருத்தன் மண்பானையில் என்ன வச்சுருக்கான், உனக்கு தண்ணி வச்சுருக்கான். யாராவது இன்ஃபார்ம் பண்ணுறாங்களா? இல்லை. டைரக்டாக ஆண்டவர் கைட் பண்ணுறாரு பாருங்க. அதுக்கு தெரியுது எங்கே சாப்பாடு இருக்குது, எங்கே தண்ணி இருக்குன்னு. அப்போ இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் பிழை பூட்டுகிற ஒரு தேவனால் தான். ஆமீன். அதை போஷிக்கிறதுக்குன்னு ஆண்டவர் இருக்கிறாருங்க. ஆத்துமா இல்லாத இந்த பறவைகளே ஆண்டவர் போஷிப்பார்னா அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட உங்களை என்ன விட்டுருவாரா? விட்டுருவாரா? விட மாட்டாருங்க. எகிப்தின் அடிமைத்தனத்தில் ராத்திரியோட ராத்திரியா அவசரமா புறப்பட்டு வந்தார்கள் இஸ்ரவேலர்கள். ஆமென். அல்லேலூயா. பஸ்காவை புசிக்கணும், ரெடி 1 2 3 ஸ்டார்ட்னு நினைச்சிடணும், கிளப்பிடணும் பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் எந்த கேள்வியுமே என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. ஆமே. அந்த பஸ்காவை புசிக்கிற பொசிஷன் உங்களுக்கு தெரியுமா? கீழே உட்காரக்கூடாது, ஒரு கையில் தடியை பிடிச்சிட்டு ஓடுறதுக்கு ரெடியாக இருப்போம். பார்த்தீங்களா, குத்த வச்சு உட்காந்துருக்கேன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் காலை மடக்கி உட்காந்துட்டு அவசர அவசரமாக என்ன செய்யணும், சும்மா மெதுவா இப்படிலாம் என்ன செய்ய முடியாது. வா, அங்கே அது புளிப்பில்லாத அப்பம். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் நினச்சி ரொம்ப ஸ்பைசியாலாம் அது என்ன செய்யாது, சாப்பிட்ற மாதிரி அது என்ன செய்யாது, இருக்காது. அதில் ஒன்றையும் மிச்சம் வைக்கக்கூடாது, அதை அத்தனையும் காலி பண்ணிடணும். அப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எண்ணிக்கை அதை காலி பண்ண முடியாதுன்னா பக்கத்து வீட்டுக்காரனை கூட்டுக்கோ, டக்குன்னு காலி பண்ணு. நான் சொன்ன உடனே கிளம்பிடு. இப்போ இவங்க எந்த அரிசி மூட்டையை தூக்கிட்டு வந்தாங்க, எந்த எண்ணெயை தூக்கிட்டு வந்தாங்க, ஒன்றுமே கிடையாது. இருந்ததை வேணால் பேக் பண்ணிட்டு வந்திருப்போம். எத்தனை நாளைக்கு சமாளிக்க முடியும்? ஆனால் 40 வருஷம் ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தார். எத்தனை வருஷம் கொடுத்தாரு? 40 வருஷம். அல்லேலூயா. என்னது தேவை? அங்கே ஹாஸ்பிட்டல் கிடையாது, செப்பல் வாங்குறதுக்கு என்ன கிடையாது, ஷூ ஷாப் கிடையாது, ட்ரெஸ் வாங்குறதுக்கு டெக்ஸ்டைல் கிடையாது. அப்போ அவங்களுக்கு செருப்பு ஏதாவது பழுதாயிட்டுனா, ட்ரெஸ்ஸு பிஞ்சு போச்சுன்னா, கிழிஞ்சு போச்சுன்னா அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு அங்கே என்ன கிடையாது,
வாய்ப்பு கிடையாது. அதை அறிந்த தேவன் செப்பல் பழசாக விடலை, ட்ரெஸ்ஸு பழசாக விடலை, கால் வீங்க விடலை. அவங்க பண்ண சேட்டையினால தான் வியாதி வந்ததே தவிர ஒழுங்காக மேகத்துக்கு கீழே ஒன்றும் சொன்ன பேச்சை கேட்டுட்டு அமைதியாக வந்திருந்தாங்கன்னா ஒரு ப்ராப்ளம் என்ன செஞ்சுருக்காது, இருந்திருக்காது. இதுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் விசேஷமானவர்கள், உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்து ஆண்டவர் ஏன் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதம் செய்ய போறார் தெரியுமா? யூ ஆர் யூனிக். அல்லேலூயா. நீங்க ரொம்ப சிறப்பானவங்க, ரொம்ப விசேஷமானவங்க. உங்க வீட்டில் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், நீங்க எவ்வளவு ஸ்பெஷல்னு உங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். உங்க மதிப்பு, உங்க மேன்மை, உங்க முக்கியத்துவம், உங்க கூட உங்க பழகுற அந்த சர்க்கிளில் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாம இருக்கலாம். பட் காட் நோஸ் யூ. எப்படி அவருக்கு தெரியும்? உங்களை ரொம்ப ஸ்பெஷலாக தான் தெரியும். ஆமாம், அவருக்கு உங்களை ஆர்டினரியாக தெரியாது, அவருக்கு உங்களை சாதாரணமாக தெரியாது. அவர் உங்களை பார்த்தாலே நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள், அப்படிதான் ஆண்டவர் உங்களை பார்க்குறார். அதனால தான் உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்து உடனே அதை பூர்த்தி செய்கிறார். அடுத்து பாருங்க, நிச்சயம் அல்லவான்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறதே. நான் பாரு, சாலமோன் கூட இப்படி ட்ரெஸ் பண்ண கிடையாது. சாலமோன் எப்படி ட்ரெஸ் பண்ணா? பார்த்து எகிப்தில் இருந்து புடவைகளை வாங்கிட்டு வருவானோ. எகிப்தில் அந்த நாட்களிலேயே கலாச்சாரத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தான். எகிப்தில் அவங்க ட்ரெஸ் பண்ணுற அந்த சாரீ இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மேட்ச் பாக்ஸுக்குள்ளே மடக்கி வச்சிடலாம். நம்ம தீப்பெட்டின்னு சொல்கிறோம்ல, இந்த தீப்பெட்டிக்குள்ளே ட்ரெஸ்ஸை என்ன செஞ்சிடலாம், ஃபோல்டு பண்ணி வச்சிடலாமா. அப்படிப்பட்ட கலை நயத்தோடு பார்த்து வாங்கி உடுத்தினது யாரு? சாலமோன். அவன் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அரண்மனையில் அவன் சாப்பாடுக்கு செலவு பண்ணதே பெரிய அமௌண்ட் என்ன செஞ்சுருக்கான், செலவு பண்ணியிருக்கான். ஆனால் ஆண்டவர் சொல்ல, அந்த சாலமோன் கூட இப்படி உடுத்தினது இல்லைப்பா. அல்லேலூயா. நான் அவ்வளோ அழகாக எதை உடுத்தினேன்? காட்டு புஷ்பங்களை கலர்ஃபுல்லாக வச்சுருக்கேன் பாரு, அதையே நான் உடுத்துறேன்னா உன்னையை உடுத்துவது நிச்சயம் அல்லவா. அப்படின்னா ஆண்டவர் நமக்கு இதில் ஒரு கான்ஃபிடென்ட்டை தர்றாரு பாருங்க, ஒரு உறுதியை தர்றார். நம்முடைய வாழ்க்கையை குறித்த ஒரு உத்தரவாதம் இருக்குங்க. நமக்கு ஆண்டவர் எல்லாம் செய்வார். நமக்கு தேவையானது அவர் கண்டிப்பா தருவார். நமக்கு அவசியம்னா அது எங்க இருந்தாலும் கொண்டு வந்துருவார். எலியாவுக்கு சாப்பாடு எங்கேருந்து கொண்டு வந்தாரு? எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. இஸ்ரவேலர்கள் வானத்திலிருந்து வந்த ஆகாரத்தை என்ன செஞ்சாங்க? தூதர்களின் அப்பத்தை சாப்பிட்டாங்க. அப்போ இந்தியாவில் அது அவைலபிள் கிடையாது, அமெரிக்காவில் அது அவைலபிள் கிடையாது, ஆல் ஓவர் த வேர்ல்டில் அது அவைலபிள் கிடையாது. ஆண்டவர் கொடுத்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் வேற எங்கேயும் அது கிடைக்கலனாலும் உங்களுக்கு அது வேணும்னா ஆண்டவர் அதை கொடுப்பார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உலகத்தின் எந்த மூலை, எந்த முக்குக்கு போனாலும், எந்த பகுதிக்கு போனாலும் உங்களுக்கு வேண்டியது இல்லை அப்படிங்கிற பதில் வரலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட மட்டும் அப்படி ஒரு பதில் வராது. உங்களுக்கு இது வேணும்னு அவருக்கு தெரிஞ்சிட்டுனா அதை அவர் எங்க இருந்துனாலும் கொடுப்பார். ஒருவேளை அது இல்லைன்னாலும் அவர் உருவாக்கி கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அது இல்லை ஆனால் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். எவரு அப்படிங்கிற அந்த தகப்பனுக்கு ஒரு பெரிய தேவை என்னன்னா, மரண அவஸ்தையாக இருக்கிற தன்னுடைய மகள் பிழைக்கணும், அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. அதனால தான் வருந்தி இயேசுவை கூப்பிடுறோம். நீங்கள் என் வீட்டுக்கு வரணும், என் பிள்ளை மேலே கையை வைக்கணும், அப்போ தான் பிழைப்பாள். இயேசுவும் வர்றேன்ட்டாரு. ஆண்ட வேலை இப்போ செய்தி வருது, உங்கள் பிள்ளை மரித்து போனால் போதகரை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம். அவரை நீங்கள் வேற மீட்டிங் ஏதாவது இருந்தால் அவசரமாக போகிறதா இருந்தால் என்ன செஞ்சிருங்க, அனுப்பி விட்டுருங்க. அல்லேலூயா. எவருவனுடைய தேவை என்ன? இயேசு என் வீட்டுக்கு வரணும், என் மகன் மேலே கையை வைக்கணும். செஞ்சாரா? எப்பா அவன் சொன்னதெல்லாம் கேட்டு நீ ஒரி பண்ணாத, நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனா இரு, உன் வீட்டுக்கு நான் வருவேன், நீ எதிர்பார்த்த மாதிரியே உன் பிள்ளை மேலே கையை வைப்பேன், அவள் பிழைப்பாள். ஈவன் அவள் செத்து போயிருந்த போது கூட அவள் பிழைத்தாள். இவங்க அப்பா மரண அவஸ்தையாக இருக்கிறவளா தான் நான் பார்த்தாரு. ஆனால் இப்போ இயேசு வரும்போது அவள் மரண அவஸ்தையல்ல, மரித்தே போனாள். ஆனால் இயேசு அவனுடைய தேவையை அறிந்து, அவன் மக மேலே அவன் உயிர் இருக்கிறத அறிந்து, ஆமேன், அந்த மகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கலன்னு அந்த எவர் உடஞ்சி போவாங்கிறத அறிந்து ஒரு அற்புதம் செய்தது போல, எந்த காரியம் நடக்கலைன்னா நீங்கள் உடஞ்சிருவீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். எந்த அற்புதம் நடக்கலைன்னா நீங்கள் அழுதுருவீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால அப்படிலாம் ஆண்டவர் விடாமல் உங்களுக்கு என்ன தருவார்? தேவையானதை தருவார். லாசரு மரித்து போனதை குறித்து தகவல் சொல்லி விட்டும் இயேசு வரல. அப்போ அந்த சகோதரிகள் என்ன சொன்னாங்க? இயேசுவே, நீர் இங்கே இருந்திருப்பீரானால்
எங்கள் சகோதரன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான். அப்போ அவர்களுடைய தேவை ஏசப்பா வந்துட்டாருன்னா போதும், லாசரு சுகமாயிருவான். மரித்த நிலையிலிருந்து அடக்கம் பண்ணப்படுறதுக்கு முன்னாடி கூட இயேசு வந்துட்டா போதும், இயேசப்பா என்ன செஞ்சிருவார், பாடையை தொட்டு வாலிபனை எலும்ப செஞ்சிருக்கிறார், சிறுபெண்ணை கையை பிடிச்சி உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு. அதை போல எங்க சகோதரன் அவர் என்ன செஞ்சிருவார், உயிரோடு எழுப்பிடுவார். இயேசு வரணும், இயேசு வரணும், அதுதான் அவர்களுடைய இருதயத்தின் ஏக்கம். அவர்களுக்கு தேவை லாசரு உயிரோடு இருக்கணும். இயேசு 4வது நாள் வந்து அந்த அற்புதத்தை செய்தார். அதனால உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய தேவை அது இன்னும் சந்திக்கப்படலையே, ஒரி பண்ணாதீங்க. ஆண்டவருக்குன்னு ஒரு டைமிங் இருக்கு. ஆண்டவருடைய செயல் என்று ஒன்று இருக்கிறது. ஆண்டவருடைய வழிகளிலே அது நடக்கும், ஆண்டவருடைய வேலையில் அது நடக்கும். நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார். உங்க பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும், அந்த தேவையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கண்டிப்பா நல்ல மாப்பிள்ளையை தருவார். உங்க பையனுக்கு நல்ல ஒரு பெண் வேணும், அதை நீங்க அறிந்திருக்கிறத காட்டிலும் ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார். நிச்சயம் ஒரு நல்ல மருமகளை உங்க வீட்டுக்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. உங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு வேணும், அதுக்கு தான் நீங்க பிரயாசப்படுறீங்க, கண்டிப்பா அந்த தேவையை ஆண்டவர் சந்திப்பார். ஒரு நல்ல வாகனம் வேணும், அந்த தேவையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், அந்த வாகனத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நல்ல வசதிக்கு வாய்ப்புக்கு ஏற்றார் போல நீங்க என்னென்ன விதத்தில் உங்களை டெவலப் பண்ண விரும்புறீங்களோ அதற்கெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு உதவியா எல்லா விதங்களிலும் அருள் புரிவார். படிப்பிற்கு, உயர் படிப்பிற்கு என்ன தேவை ஆண்டவர் தருவார். எந்த ஸ்கூல்ல எந்த காலேஜில் சீட் வேணும் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு இன்னது தேவை? சரீரத்தில் சுகம் வேணுமா, அதுதான் உங்க தேவையா, ஆண்டவர் தருவார். கடன் பிரச்சனை தீர்க்கப்படணும், அதுதான் தேவையா, ஆண்டவர் அதை உங்களுக்கு தருவார். உங்க ப்ராப்பர்ட்டி சேல் ஆகணும், அதுதான் உங்க தேவையா, ஆண்டவர் அந்த காரியத்தில் உங்களுக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். உங்க பிள்ளை ரட்சிக்கப்படணும், அதுதான் உங்க தேவையா, கண்டிப்பா ஆண்டவர் அந்த காரியத்தை அறிந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்க கணவர், உங்களுடைய குடும்பத்தின் ரட்சிப்பு, இதைத்தான் நீங்க அதிகமா எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ, ஆண்டவர் நிச்சயமா அந்த தேவையை சந்தித்து உங்க இதயத்தை மகிழ பண்ணுவார். உங்க பிள்ளை சரியா படிக்கிறதே இல்லை போன வருஷம், இந்த வருஷமாவது நல்லா என் பிள்ளை படிச்சிடாதா, அதுதான் உங்களுடைய தேவையா. உங்க பிள்ளை கடந்த ஆண்டு படித்ததை காட்டிலும் இந்த ஆண்டு நல்லா படிப்பதற்கு ஆண்டவர் ஞானத்தை தருவார். அல்லேலூயா. இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்ப அதுல ஒன்றும் மிஸ் ஆகாது. ஆமே. அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். ஏசப்பா இந்த பூமிக்கு வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்குன்னார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னா இந்த பூமியில யாருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறதை நீங்க தேடணும், தேவனுடைய ராஜ்யம். அப்ப பார்க்கிறவங்கள்ட்ட இயேசுவை பத்தி சொல்லுங்க, நீங்க பெற்ற நன்மைகளை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு இயேசுவை பத்தி என்ன சொல்ல தெரியுமோ அதை சொல்லுங்க. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு உங்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய முடியுமோ அந்த விதத்தில் உதவி செய்யுங்க. ஒன்றுமே சொல்ல தெரியலனாலும் பரவாயில்ல, எங்கள் பாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் பேசுகிற இந்த பிரச்சனைகளுக்கு அவர் ஒரு சின்ன ப்ரேயர் அனுப்பிச்சுவாங்க, பண்ணுவாங்க. அல்லது நீங்கள் இப்படி குழம்பி போயிருக்கிற காரியத்தில் பைபிள்லேருந்து சில வார்த்தைகளை பேசுவாங்க. இந்த பிரதர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், இந்த சிஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், கூட்டிகிட்டு வந்து விட்டுருங்க, அதான் உங்கள் வேலையா? ஓகே. தேவ ராஜ்யம் அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன செய்றீங்க, அதை தேடுற அந்த வேலையில நீங்க எப்படி ஈடுபடுறீங்க, ஆண்டவர் அதெல்லாம் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவருடைய நீதி அப்படின்னா லைஃப் ஸ்டைல். ஆமென். நம்முடைய லைஃப் ஸ்டைல் எந்த லைஃப் ஸ்டைலோட ஒத்து போனோம்னா தேவனுடைய நீதியோடு என்ன செய்யணும், ஒத்து போகணும். இந்த உலகம் அது ஒரு மாதிரியா என்ன செஞ்சிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. ஆமென். சிலர்கிட்ட நீங்க போய் சில தவறுகள் எல்லாம் செய்வாங்க, திருடுறவங்கள சிலர் இருக்கிறாங்க, அதே தொழில் அனுப்பிச்சிடுறாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் இப்படி திருடுறீங்களே, இது தப்பு தானே, இப்படிலாம் நீங்கள் செய்யலாமான்னு கேட்டால் அவன் சொல்லுவான், நான் என்ன இல்லாதவன்டையா திருடுறேன், இருக்கிறவன்டா தான் திருடுறேன். அல்லேலூயா. ஆமாம். அதுலேயும் சில நல்ல திருடன் இருக்கான், நான் இருக்கிறவங்கள்ட்ட திருடி இல்லாதவங்கள்ட்ட கொடுக்குறேன். செஞ்சது என்னது, தப்பு. அல்லேலூயா. அப்போ நாம் நம்மை நியாயப்படுத்துகிற எந்த செயலும் தேவனால் நினைச்சப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆண்டவர் அதை ஒத்துக்கிடவே மாட்டார். அல்லேலூயா. இதனால தான் இப்படி செஞ்சேன், இதனால தான் இப்படி நடந்துக்கிட்டேன், இதனால தான் இப்படி. மனிதர்கள்ட்ட வேணா என்ன செய்யலாம், சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிடலாம்.
அப்போ யாராவது நடுவில் நின்று சரி ஏதாவது ஒத்துக்கிட்டார்லப்பா, சரி பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு, கொஞ்சம் விட்டு கொடு, கொஞ்சம் பொறுத்து போ அப்படி சொல்லலாம். ஆனால் காட்ஸ் லா அப்படின்னு ஒன்று இருக்குது, காட்ஸ் ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, தேவனுடைய நீதி நியாயம் ஒன்று இருக்குது. அல்லேலூயா. அந்த வழியில் நம்ம நடக்கணும். அப்படிதான் எப்படி இருக்கணும்? நம்மளால் முடிஞ்ச நல்லதெல்லாம் செய்யணும். நம்மளால் 4 பேருக்கு நல்லது தான் நடக்கணுமே தவிர நம்மளால் யாருக்கு இடைஞ்சல் நினைச்சக்கூடாது, இருக்கவே கூடாது. அல்லேலூயா. என்னால் 4 பேர் பரலோகத்துக்கு வந்தானா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என்னால் 4 பேர் இயேசுவே வேண்டான்னு ஓடிட்டானா நான் தேவனுடைய நீதியில் நினைச்சில நடக்கலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ முதலாவது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிற அந்த வழிமுறையை ஆண்டவர் எதில் வச்சுட்டார்? இந்த பைபிள் வச்சுட்டார். ஆமே. நீங்கள் உலகத்தில் எந்த பொருளை வாங்கினாலும் உங்கள் கையில் ஒரு மேனுவல் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? நீங்கள் 2 வீலர் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 2 வீலர் ஓட்டி உங்களுக்கு பல வருஷம் என்ன இருக்குது, அனுபவம் இருக்குது. உங்கள் கையில் லைசன்ஸ் என்ன செய்யுது, இருக்குது. ஆனாலும் நீங்கள் ஒரு 2 வீலரை புதுசாக வாங்கினீங்கன்னா அவங்க என்ன கொடுப்பாங்க? ஒரு மேனுவல் கொடுப்பாங்க. அந்த மேனுவல் எதுக்கு? இந்த வண்டியை எப்படி நீங்கள் உபயோகப்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மேனுவலில் நிறைய அப்டேட் என்ன செய்யுது, இருக்கு. அல்லேலூயா. அப்போ ஒரு கிறிஸ்தவனா ஒரு கிறிஸ்தவலா நம்ம தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடி எப்படி வாழணுங்கிற வழிமுறைலாம் எங்கே இருக்குது? இந்த மேனுவலையே கையில் எடுக்கலைன்னா உங்களுக்கு எப்படி வாழணும்னு தெரியுமா? இதில் என்ன எழுதியிருக்குன்னு வாசிக்கலைன்னா, அல்லது இதை டெமோ பண்ணி காட்டுற பாஸ்டர் சொல்கிறத தூங்காமல் கேட்கலன்னா உங்களுக்கு விளங்குமா? இது புரியுமா? உட்காந்து நல்ல தெளிவாக வாச்சாலே நிறைய என்ன செய்யாது. அதுக்கப்புறம் உட்காந்து பரிசுத்த ஆவியானவரே இதை குறித்த உண்மைகளெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, சொல்லுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தால் அன்னைக்கு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார். அன்னைக்கு தான் ஓஹோ இந்த வசனத்துக்கு இதுதான் அர்த்தமோன்னு நமக்கு என்ன செய்யுது, புரியுது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை என்று அறியப்படுகிறது. அப்போ அந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. அதுக்கு நீங்கள் உங்களை என்ன செய்யணும், முற்றிலும் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரோடு நெருங்கிறதுல, அவரை அறிகிறதுல, உங்களை ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் ஈடுபடுத்துறதுல, இதில் எல்லாத்துலேயும் ஏராளமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன செய்யுது இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், நீங்கள் நடத்துகிற நேரத்திலலாம் நான் சர்ச்சுக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது பாஸ்டர், நான் மெதுவாக தான் வருவேன் அப்படின்னா சர்ச்சு இருக்கும். ஆனால் யார் இருக்க மாட்டா, பாஸ்டர் இருக்க மாட்டார். அல்லேலூயா. இதை மாதிரி தான் நான் ஏன் இஷ்டப்படி தான் வாழ்வேன். அல்லேலூயா. நான் எனக்கு பிடிச்சதை தான் செய்வேன் அப்படின்னா நீங்கள் செஞ்சுட்டே இருக்கலாம். திடீர்னு ஒரு நாள் இயேசு வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுவார். அப்பமும் உலகம் இருக்கும், சர்ச்சு இருக்கும். ஆனால் யார் இருக்க மாட்டா, பரிசுத்தவான்கள் மனவாட்டி யார் நினைச்ச மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அதனால் உங்களுக்கு என்னது தேவை என்கிறத அறிந்து உதவி செய்கிற ஒரு தேவன், அற்புதம் செய்கிற ஒரு தேவன் உங்கள்கிட்ட என்னை எதிர்பார்க்கிறது என்னன்னா, முதல்ல எனக்குரிய காரியத்தை செய்யுங்க. முதல்ல என்ன கனம் பண்ணுங்க, எனக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறேனோ அதெல்லாம் தவறாமல் என்ன செய்யுங்க, கடைபிடிங்க. உங்கள் தேவைகளை நீங்கள் சந்திப்பதற்கு முன்பே அதை உங்களுக்கு சந்திப்பதற்கு நான் வல்லவராக இருக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.